டொனால்ட் கிரே பார்ன்ஹவுஸ்ங்கிற பெரிய பிரசங்கியாக இருக்கார். நல்லா அருமையாக பிரசங்கம் பண்ணவர். 50-60வது ஆண்டுகளில் அமெரிக்காவில் ஒரு பெரிய சபையின் போதகராக இருந்து ரேடியோவில் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் பிரசங்கம் பண்ணவர். அவர் மரித்த பிறகு கூட நான் 70ஆம் ஆண்டுகளில் நான் படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் ரேடியோவில் அவர் பிரசங்கம் வரும். எல்லாரும் ஆவலாக கேட்பார்கள். ரோமர்கள் நிருபம் இதெல்லாம் அப்படியே வசனமாக பிரசங்கம் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு வசனமாக பல வருஷங்களுக்கு பண்ணார். அப்படி புஸ்தகங்கள்லாம் கூட இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் சாகும்போது டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். டாக்டர் வந்து டெத் சர்டிஃபிகேட்டில் என்ன எழுதியிருக்கோம்? காரணம் எழுதியிருக்கணும். எதனால் மரித்தார், எந்த நோயினால் மரித்தார்னு சொல்லி நோயை குறிப்பிட்டு இதனால் இப்படி ஆச்சு மரித்தார்னு, அதான் டெத் சர்டிஃபிகேட் இல்லையா? ஒரு தேசம் மரிக்கும்போது, ஒரு தேசம் ஒன்றுமில்லாமல் போகும்போது அந்த தேசத்துக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா பெரும்பாலும் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தேசம் யூதர்களுக்கு தீமை செய்ததுனாலேயே அழிஞ்சு போச்சு. அந்த சாம்ராஜ்யமோ தேசமோ யூதர்களுக்கு தீமையை செய்ததுனாலேயே அழிந்து போச்சு என்று சரித்திரம் கூறுகிறது என்கிறார். டெத் சர்டிஃபிகேட்டு தேசத்துக்கு கொடுக்கணும்னா நிறைய தேசங்களுக்கு யூதர்களை கொன்றார்கள், அழித்தார்கள், யூதர்களுக்கு தீமை செய்தார்கள், ஆபிரகாமின் சந்ததியாருக்கு விரோதமாக இருந்தார்கள் என்று எழுத வேண்டியதுதான் என்று அவர் சொல்கிறாரு. சுட்டி காட்டுறார் பாருங்க. கிரேக்கர்கள் வந்து பாலஸ்தீனாவை படையெடுத்து வென்றபோது, கைவசப்படுத்தும் போது தேவாலயத்துக்குள்ளே சென்று பலிபீடத்தை குலைத்து போட்டார்களாம், அவமரியாதை செய்தார்களாம். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அவர்களோட கலாச்சாரம் பரவி கிடந்தது பாருங்கள் உலகம் முழுக்க. அதை பரப்புறது தான் அவங்க வேலை. ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க கொஞ்ச நாளில். ரோமர்கள் வந்து ரோம சாம்ராஜ்யம் எழும்பி இவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இவர்களை தூக்கி எறிந்து விட்டது. ரோம சாம்ராஜ்யமும் கொஞ்ச நாளில் அவங்களும் திமிர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க தான் பவுலை கொன்றது, அநேக போதகர்களை கொன்றது. முதல் நூற்றாண்டுலேயும் பிறகு 2வது நூற்றாண்டு 3வது நூற்றாண்டுகளெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணது. இவ்வளோ கிறிஸ்தவர்களை கொன்று அழித்து எரித்து இப்படியெல்லாம் நாசம் பண்ணவர்கள், சாம்ராஜ்யமே காணாமல் போனது. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், உலகத்தை ஆண்டவர்கள். அவர்களுடைய சட்டம் போல் அன்றைக்கு எதுவும் கிடையாதுன்றாங்க. அவர்களுடைய நியாயம் போல் எந்த நியாயமும் கிடையாதுன்றாங்க. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் கவர்னன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க போட்ட ரோடுகள் இன்றைக்கி இருக்குன்றாங்க. அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாங்க அவங்க டெவலப்மெண்ட்டில், அவ்வளோ பெருசாக கொண்டு போனாங்க. ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்கு விரோதமாக எழும்பினதினால் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். இன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸ்பெயின் கொடி கட்டி பறந்த நாடு ஒரு காலத்தில் 4ஆந்தர நாடாக மாறினது. ஏன்னா யூதர்களை வேட்டையாடி கொன்றவர்கள்,